Hi everyone, நான் வந்து ரிதீஷ். If you are feeling stressed, please watch to this video. நான் வந்து பெரிய மோட்டிவேட்டரோ ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கரோ நல்லா வாழைப்பழ மாதிரி பேசணும் அப்படிலாம் இல்லை. என் மனசில் மற்றவங்க யாருன்னா எந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னால் நான் உங்களுக்கு எப்படி பேசணும் அது மாதிரி உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஏன் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்கன்றதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். லைக் என்னோடய சேனலில் நிறைய பேர் யார் பார்க்குறீங்க அப்படின்னா சிஏ ஃபவுண்டேஷன் படிக்கிறவங்க தான் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படிக்கிற விஷயத்தில் நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஏன் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். லைக் நீங்கள் எக்ஸாம்ஸை நெக்ஸ்ட்டு பாஸ் ஆகலாம், சொந்தக்காரங்க திட்டுவானுங்களே, அவனுக்கு காட்டி துப்புவானுங்க, அப்புறம் அம்மா அப்பா வீட்டில் திட்டுவாங்க, நெக்ஸ்ட்டு வெளியே எப்படி மூஞ்சி காட்டுறது, எப்படி ஒரு கல்யாணத்துக்கு போகுது, நெக்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு எப்படி மீட் பண்ணுறது, கூட படிக்கிறவங்களாம் வந்து நெக்ஸ்ட்டு லெவல் போயிட்டா நம்மளே இன்னும் ஃபவுண்டேஷன் கூட பாஸ் ஆகாமல் உக்காந்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யோசிப்பீங்க. அதுதான் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் ஸ்ட்ரெஸ் அபவுட் தட். நான் வந்து டெய்லியும் ஒரு 3 மணிக்கு வந்துப்பேன். டெய்லியும் சொல்கிறத விட அப்பப்போ ஒரு 3 மணிக்கு வந்துப்பேன். எழுந்துட்டு வந்து வாக்கிங் போவேன். வாக்கிங் போயிட்டு வந்து படிப்பேன். ஸோ அந்த வாக்கிங் போகிற நேரத்தில் வந்து நம்மளால இப்படிப்பேன். என் வெயிட்டே வந்து கம்மியாக இருக்கும். இந்த நல்லா இருக்காது. இப்போ தான் வந்து தொப்பை போட்டுச்சு, இங்கே தொப்பை போட்டுச்சு, இங்கே தொப்பை போட்டுச்சு. ஸோ இதெல்லாம் குறையும் அப்படின்னு ஜாகிங் போவேன். வாக்கிங் தான் போவோம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஒரு 300 மீட்டர்ஸ் மட்டும் ஜாகிங் போவேன். அந்த 300 மீட்டர்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். லைக் இமேஜினேஷன் நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். பெரிய தார் ரோடு, அப்படியே பிரிட்ஜ் இருக்கும், அந்த பிரிட்ஜ் இருக்கும், அங்கே ஓடணும். காலைல 3 AM ஓடும்போது முன்னாடி ஒரு மோட்டிவேஷன் வீடியோ மாதிரி பார்த்துட்டு ஜாக்கிங்லாம் போகலாம், வெறித்தனமாக போகலாம் அப்படின்னு யோசிப்பேன். யோசிச்சுட்டு அந்த வெறி காலையிலே இருக்கும், வெறி கொண்டு வந்துட்டு நிற்பேன் நான். அந்த 300 மீட்டரில் ஒரு 25 மீட்டர் ஓட்டனே வந்து மனசு சொல்லும், நான் ஃபஸ்ட்டு வெறித்தனமாக ஓடணுமே, நான் இப்போ இப்படி ஆயிடுச்சு, அப்படியே மூச்சு வாங்கும். அப்புறம் நம்மளால் முடியுமான்னு தோணும். என்னடா இது 25 மீட்டர் தான் ஓட்டம், அதுக்குள்ளே இப்படி கேவலமாக பண்ணிட்டோமே, ஏன்னா நம்ம இவ்வளோ தான் வர்த்தா அப்படிலாம் தோணும். அந்த 300 மீட்டர் நீ ஓடுவ, நீ வந்து தாண்டி முடிப்ப, அதெல்லாம் நீ யோசிக்காது. நான் என் மனசுக்கு அதான் சொல்லுவேன். நான் என் மனசுக்கும் சரி, என் மூளைக்கும் சரி, அடுத்த ஸ்டெப் ஒரு நாள் எடுத்து வைக்க முடியுமா, அந்த கால் அடுத்த ஸ்டெப் போதா கோ, முடியுமா, இன்னும் அடுத்த ஸ்டெப் முடியுமா போ, இன்னும் அடுத்த ஸ்டெப் போதா எடுத்து வை, இன்னும் அடுத்த ஸ்டெப் போதா எடுத்து வை, போயிட்டே உன் கால் உன் மனசு சொல்லதெல்லாம் கேட்காத, உன் கால் போத வரைக்கும் நீ போயிட்டே இரு. எப்போ வந்து என்னால் முடியல அப்படின்னா அது வந்து என் மனசு சொல்ல தப்பு இல்லை, என் காலே கீழே வேறேன், பேலன்ஸ் இல்லாமல் நான் வேறணும். அதுதான் வந்து நிஜமாலே என்னோட முடியாத விஷயம். நான் ஆனால் இன்னி வரைக்கும் நான் எனக்கு 25 மீட்டர் கடக்கும் போது எனக்கு அப்படி தான் தோணும். பட் நான் ஒரு ஸ்டெப்பை எடுத்துப்பேன். இன்ன வரைக்கும் எனக்கு வந்து என் கால் வந்து ஸ்டிப் ஆனதில்லை. அதாவது என் பேலன்ஸ் இல்லாமல் நான் போனதில்லை. அதாவது அதில் என்னன்னு தெரியுதுன்னா, நம்ம மனசு தான் சொல்லுது இந்த ஒரு நாள் முடியாதுன்றதை விட நம்ம கால் வந்து போகுது. ஸோ நம்ம காலை மட்டும் எடுத்து வச்சுட்டு போயினே இருந்தாலே நம்ம அந்த ஈஸியாக அந்த 300 மீட்டர் நான் கடந்துடுவேன். டெய்லியுமே அந்த 300 மீட்டர் கடந்துட்டு தான் இருக்கேன். டெய்லியுமே அந்த 25 மீட்டர் தாண்டினோடனே என்னோடய மனசு வந்து போதும் நிறுத்துன்னு சொல்லுது. ஸோ டெய்லியும் நீங்கள் வந்து உங்களால் எவ்வளோ முடியுதோ அடுத்த கால் வச்சுட்டே போங்க. உங்களால் எப்போ முடியல அப்படின்னா நீங்கள் மயக்கம் போட்டு செத்துருவீங்க. சாவுற வரைக்கும் நீங்கள் அந்த கால் எடுத்து வச்சுட்டே இருங்க. இதுதான் நான் எனக்கு சொல்லிக்கிறது. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். இது நம்ம ஃபிசிக்கல் மூவ்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாத்துக்குமே தான். உங்களால் முடியல, படிக்கவே முடியல, என்னடா இது ஒரு சின்ன டாபிக் இருக்குது, வேணாம் டிசர் ஆஃப் தி செக்ஷன் 2D, டிசர் ஆஃப் தி ப்ராமிசரி, என்ன 4 லைன் 5 லைன் இருக்குது, படிக்க முடியல அப்படின்னு தோணும் போதெல்லாம் உங்கள் மனசுக்கு சொல்லுங்கள், நீ இது படிக்கலைன்னா நீ ஒரு ஆம்பளையோ பொம்பளையோ இல்லை, நீ ஒரு கேடு கிட்டமான ஜென்மனி, வாரத்துக்கே தகுதி இல்லை, அசிங்கமாக உங்களே திட்டிங்க, இது முடியல நீலாம் எதோட உயிரோடு இருக்கேன்னு நீங்களே காரி துப்பிங்க. இல்லை அதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப நெகட்டிவாக தோணுச்சுன்னா, இது படிச்சுட்டா மட்டும்தான் நான் வந்து பாஸ் ஆக போகிறேன், இது படிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் வேலை செய்ய போகிறேன், லைக் இது படிச்சுட்டா ஒரு 5 ரீல்ஸ் பார்ப்பேன், இது படிச்சுட்டா வந்து நான் சாக்லேட் சாப்பிட்லாம், இது படிச்சுட்டா வந்து நான் கீழே போய் தண்ணி குடிக்கலாம், அது மாதிரிலாம் யோசிங்க. உங்களுக்கு எதனா பாத்ரூம் இருந்தால் கூட இது படிச்சு தான் நெக்ஸ்ட்டு பாத்ரூம் போகலாம் சொல்லுங்கள், ஒன்றும் தப்பே இல்லை. இன்னொரு விஷயம், உங்களை வந்து மற்றவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. அவர் ஃபேமஸ் ஃபிலாசபர் கன்ஃபியூஷியஸ் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், தெரியலனா அவர் வந்து சைனீஸ் ஃபிலாசபர். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு ப்ராசஸ் இருக்குது, நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க, அதாவது நெக்ஸ்ட் நீங்கள் ஏதோ தெரியுது, நீங்கள் எவ்வளோ ஸ்லோவாக போகிறீங்கன்னு மேட்ரே இல்லை. அது வந்து எக்ஸாம் எழுதும் போது மேட்டர் ஆகும் தவிர, இப்போ இந்த ப்ராசஸில் நீங்கள் எவ்வளோ ஸ்லோவாக போகிறீங்க எந்த ஒரு மேட்டருமே இல்லை. அடுத்த ஸ்டெப் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா, நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்களா, அதான் மேட்டர். எவ்வளோ ஸ்பீடு எவ்வளோ ஸ்லோ மேட்டர் இல்லை, போகிறீங்களா, நீங்கள் செய்கிறீங்களா, அவ்வளோதான் மேட்டர். அதுதான் உங்களோட மோட்டிவேஷன். நீங்கள் என்னன்னா பண்ணுங்கள், எவ்வளோ ஸ்லோவாக போங்க, பட் டோன்ட் ஸ்டாப் தி ப்ராசஸ். ஒரு இடத்துல நம்ம ஸ்பீடப் பண்ணோம், அது வேறு விஷயம் அது. பட் எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம வந்து நின்று போயிடக்கூடாது. எதனா ஒன்று பண்ணோம், இன்னைக்கு நம்ம கீழே விழுந்தா கூட நெக்ஸ்ட்டு கை வச்சு தடவியே போகணும்.
அதான் வந்து கன்ஃபியூஷியஸ் சொல்கிற ஃபிலோசஃபி. மரத்தில் வந்து எல்லா கிளையுமே வந்து பிரான்ச்சஸுமே வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் பிரான்ச்சஸ்னு சொல்ல முடியாது. சிலதான் வந்து ரொம்பவே மெல்லிஸாக இருக்கும். அந்த மெல்லிஸாக இருக்கிற பிரான்ச்சில் கூட சில பறவைலாம் உட்காரும். அந்த பறவைக்கு தெரியாதது மெல்லிஸான பிரான்ச்சுன்னு கண்டிப்பாக தெரியும் அந்த பறவைக்கு. அதையும் மீறி அது ஏன் உட்காருதுன்னா அந்த பிரான்ச் மேலே நம்பிக்கை வச்சு இல்லை, தன்னுடைய சிறகுகள் மேலே நம்பிக்கை வச்சு, அதாவது தன்னோட விங்ஸ் மேலே நம்பிக்கை வச்சு தான் உட்காருது. அதே மாதிரி நீங்கள் எப்போல்லாம் அதை குவிட் பண்ணணும், நம்மளுக்கு செட் ஆகும்னு தோணுதோ ஏன் நீங்கள் என்ட்ரானீங்கன்னு யோசிக்கணும். நம்ம வந்து எல்லாருக்கும் ஒரே மூளை தான், நீங்களாம் வந்து மூளை இல்லை, உங்களுக்குலாம் அறிவே இல்லைன்னு யோசிச்சிங்கன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உங்களை விட மூளையே முட்டாள் வந்து நான் தான். அதுக்கான பதவி வந்து என் பதவி. ஸோ யாருமே முட்டாள் நினைக்காதீங்க. அப்படி நீங்கள் நினச்சாலும் ஐ எம் ஹைட் ஆஃப் யூ. லைக் முட்டாளில் வந்து ஐ எம் ஹைட் ஆஃப் யூ, யூ ஆர் அடுத்த ஸ்டெப்பில் தான் நீங்கள் முட்டாளாக இருக்கீங்க. இப்போ வந்து ஒரு உண்மை, இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை அப்படின்னா நம்மளோட ஐசிஐ அவங்க தான் வந்து எக்ஸாம்ஸை செட் பண்ணுறாங்க, ரைட்? Jan 12 வந்து என்ன இருந்தாலும் எக்ஸாம்ஸ் இருக்கும். அன்லைக் லைக் கொரோனா பெரிய டிசாஸ்டர்ஸ் வர வரைக்கும் கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் அப்படின்றது நிச்சயமான ஒரு விஷயம். அந்த நிச்சயமான விஷயத்துக்கு ஒன்று எவ்வளோ நாள் இருக்குது? ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து எது வந்து கண்டிப்பாக நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு கண்டிப்பாக அதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு ரியாலிட்டியில் நம்ம ஃபேஸ் பண்ணணும். நம்ம இமேஜினேஷனில் வாழ்ந்துக்கூடாது. ஃப்யூச்சரில் அது நடந்தால் இது நடந்தால் அப்படின்னு யோசிக்கிறத விட அதெல்லாம் நடக்காது அப்படின்னு வந்து நம்ம போகணும். அதெல்லாம் நடந்தால் என்ன ஆகும்னு நினைக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா படிப்போம். அதெல்லாம் நடந்தால் இவ்வளோ கேவலமாக நம்ம வந்து வாழ்க்கை நம்ம கேவலமாக போவோம் அப்படின்னு நினச்சி நம்ம படிக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நினச்சி அதை பாசிட்டிவாக மாற்ற ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா நான் +2 வந்து நிறைய மார்க்ஸ் சொல்லி ஃப்ளெக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கே விருப்பம் தான் இருக்குது அப்போ போய் மார்க்ஸ் சொல்கிறது. நான் வந்து +2 வந்து 535 பயோமேக்ஸ் குரூப்பில் எடுத்திருந்தேன். நான் ஒரு அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்டோ லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டும் இல்லை, நான் ஒரு பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்டு. பயோமேக்ஸில் வந்து 535 கிரேட் எடுத்துகிட்டு இருந்தேன். திரும்பியும் ஒரு மேக்ஸில் 99. என் வாழ்க்கையில் நான் சாதித்த பெரிய விஷயம், அதனால் அதை சொல்கிறேன். சரி சொல்லிக்கிறேன். அந்த மேக்ஸில் வந்து 99, மீதெல்லாம் வந்து 90 இருக்கும். எக்ஸப்ட் பயாலஜியும் இங்கிலீஷ் மார்க் நான் சொல்ல விரும்பல. இதெல்லாம் என்னோடய மார்க், இதான் என் மார்க். நான் இதெல்லாம் நினச்சிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் எனக்கு கட் ஆஃப் வந்து 193.5, லைக் 193.5. இன்னொரு 5 மார்க் எடுத்திருந்தேன் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி, கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் போய்ட்டுருப்பேன் நான். அந்த மாதிரி மார்க் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் இந்த மார்க் 193.5 அப்படின்றது ரொம்பவே நல்ல கட் ஆஃப். நான் எந்த காலேஜ்லாம் ஜாயின் பண்ணலாம் எக்ஸப்ட் வந்து லைக் ப்ரீமியம் காலேஜ் பிஎஸ்ஜி, கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டி, இந்த 2 காலேஜ் தவிர வேறு எந்த காலேஜ் நான் போனாலும் எனக்கு ஈஸியாக சீட் கிடைக்கும். இதுதான் என்னுடைய ஸ்டேட்டஸ். பட் நான் என்ன சூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எது ஆப்டாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சிஏ தான் இருக்கும். சார்ட் அக்கௌண்டன்சி தான். சார்ட் அக்கௌண்டன்சி இந்த கோர்ஸ் அப்படி தான் வந்து எனக்கு ரொம்பவே ஆப்டான கோர்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இன்ஜினியரிங் போனால் லைக் எனக்கு சத்தியமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்ஜினியர் படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. டாக்டர் ஆகிறது இன்ட்ரெஸ்ட் இல்லை. டாக்டர் பார்த்தா எனக்கு வந்து 10 வருஷம் போயிடும். அதெல்லாம் வந்து மனசார்லேயே வந்து ஒரு சர்வீஸ் மைண்டட் இருக்கணும். சத்தியமாக எனக்கு அந்த சர்வீஸ் மைண்டட் இல்லை. நான் அதனால் டாக்டர்லாம் எடுக்கல. நான் என்ன இப்போ எனக்கு கதை சொல்லியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. நான் என்ன நினச்சேன், இதெல்லாம் நமக்கு செட் ஆகுது, நம்ம சார்ட் அக்கௌண்ட்ஸ் படிக்கலாம்னு நினச்சி போல்ட் டிசிஷன் எடுத்தேன். படிச்சுன்னு தான் இருக்கேன், நல்லா தான் படிச்சுட்டு இருக்கேன். பட் அப்பப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அப்பப்போ சில எண்ணங்கள்லாம் தோணலை. நான் அவ்வளோ மார்க் எடுத்துகிட்டு நான் வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன். வெளியே போகல. நான் ஸ்கூல் விட்டதுக்கப்புறம் நான் எங்கேயுமே வெளியே போகல. லைக் நான் கல்யாணத்துக்கு போகல தவிர நான் கூட படிச்சுட்டு சில பசங்களாம் வந்து காலேஜ் போனுங்க, ஸ்டோரி போடுவானுங்க. நான் இன்ஸ்டாகிராமில் இல்லை, பட் சில பேர் சொல்லுவாங்க இது மாதிரி அவங்க காலேஜில் இருக்காங்க, அந்த காலேஜில் இருக்கான், இந்த மாதிரி இருக்கான், ட்ரெஸ் போடுறான், பொண்ணுங்கள்கிட்ட பேசுகிறான். லைக் காலேஜ்லேருந்து நிறைய பொண்ணுங்கள்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் வந்து கேட்கும்போது பொண்ணுங்கள்கிட்ட பேசுகிறான் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இல்லை. பட் இருந்தாலும் ஓகே, நம்ம கூட இந்த பையன் போய் அத்தனை பொண்ணுங்கிட்ட பேசுகிறான் அப்படிலாம் கேட்கும்போது வந்து சரி நம்ம காலேஜ் சேராமல் போயிட்டுமே அப்படின்லாம் இருந்துச்சு. நிஜமாலே கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் ஒரு சர்டன் பீரியட் கழிச்சு எனக்கு புரிஞ்சிச்சு. என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஓகே, இப்போ வந்து நம்ம கஷ்டப்படுறோம், பட் ஃப்யூச்சரில் நமக்குன்னு ஒரு லைஃப் வரும், நமக்குன்னு ஒரு பார்ட்னர் வருவாங்க, நம்ம லைஃப் செட்டிலாக இருக்கும். நம்ம வந்து எந்த ஒரு வேலைக்கும் யார்ட்டையும் கெஞ்ச வேணாம். நமக்குன்னு ஒரு சரக்கு இருக்குது நம்மளுக்கு. இப்போ அவங்களாம் வேறு யார்ட்ட வேலை செய்யணும். பிகாம் படிச்சுட்டு என்ன செய்ய போகிறாங்க? பிகாமும் இன்ஜினியரிங்கும் மொத்தம் கீழே வேலை செய்ய போகிறாங்க. அன்லெஸ் அன்டில் தே ஆர் ஸ்டார்டிங் சம் ஸ்டார்ட் அப்ஸ். உங்கள் பர்சனல் லைஃப்பில் எதனா ஸ்ட்ரெஸ்ஸு, நீங்கள் வந்து சிஏஓ படிச்சுட்ருக்கீங்க, சிஏ ஃபவுண்டேஷன் படிச்சுட்ருக்கீங்க, பர்சனல் லைஃப்பில் வந்து உங்களுக்கு எதனா ஸ்ட்ரெஸ் இருக்குது, ரொம்பவே டிப்ரெஷனாக இருக்குன்னா நான் இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு பார்க்குக்கு போகிறாரு. நானே போகிறேன், என்னையே நினச்சிங்க, நான் ஒரு பார்க்குக்கு போகிறேன். நான் வந்து நிறைய பட்டாம்பூச்சி பிடிக்கணும்னு ஆசை எனக்கு. பட்டாம்பூச்சியை தொட்டு பார்க்கணும்,
அது கூட விளையாடணும். அது எப்படி கலராக இருக்குது, ஐயா ஆஹா என்ன ஒரு கலர், என்ன ஒரு கண் அப்படிலாம் நான் விங்ஸ் அப்படிலாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். பட் நான் கிட்ட போனாலே வந்து அந்த பட்டாம்பூச்சி பறந்து போகுது, என்னை அது ஒதுக்குது. நான் என்ன பண்ணுறேன், என்ன பட்டாம்பூச்சி வந்து பட்டாம்பூச்சி கூட நம்மளை ஒதுக்குதே, நம்மளை இவ்வளோ கேவலமாக கீழ்த்தனமாக பார்க்குது, அது கூட நம்மக்கிட்ட வரமாட்டேன்னு நினச்சி நான் வந்து எதுவுமே வேணாம் அப்படின்னு நான் உட்காறேன். இது மாதிரி சேரில் உட்காறேன், சேர் தான் இருக்கேன், சேரில் வந்து உட்காறேன். இப்படி நான் சும்மாவே எதுவுமே பண்ணாமல் இருந்தால் அந்த பட்டாம்பூச்சி நம்மளை தேடி வரும். அது மாதிரி உங்களுக்கு பர்சனல் லைஃப்பில் யாருன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு பேசுகிறீங்க, அவங்கள்ட்ட பேசாமல் போகிறாங்க அப்படின்னா விட்டுருங்க. அவங்களே ஒரு நாள் தேடி வருவாங்க. அப்படி தேடி வரலாம் விடுங்க, அந்த பட்டாம்பூச்சியை நமக்கு வேணாம். வர பட்டாம்பூச்சியை மட்டும் அப்படியே உட்காந்து ரசிக்கணும். நான் தேடும் போது வரல, இப்போ வரீங்க அப்படின்னு அந்த பட்டாம்பூச்சியை பார்த்து ரசிக்கணுமே தவிர வந்து நம்ம கவலைப்படக்கூடாது. இது வந்து பர்சனல் லைஃப் அட்வைஸு, பர்சனல் அட்வைஸ் சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. யாரும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காதீங்க. ஸ்ட்ரெஸ் அப்படின்றதே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இருந்தால் அது வந்து அப்படியே தூக்கி போட்டுடணும். காமன் மேனோட ஒரு சிஏ வந்து ஒரு பெரிய பொசிஷன். ஏன் திடீர்னு இந்த மாதிரி ஒரு வீடியோ ஸ்ட்ரெஸ் பற்றி அப்படின்னா, ஏன்னா நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், அதனால தான் அந்த வீடியோ சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டு தவிர மற்றவங்களுக்கு போகணுன்னு நல்ல எண்ணம்லாம் இல்லை. அவள் தான்.